ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் அதற்குரிய பலன் என்ன சொல்லு குறமாதே. அப்படியா? அம்மா ஆண்களுக்கு வலது புஜம் வலது புஜங்கள் துடித்தால் அன்று 8 நாளையிலே அரசு கட்டி ஆளக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கு வலது புஜம் துடித்தால் அன்று 8 நாளிலே அரசு கட்டி ஆழ்வார்கள். அப்படியா? அப்படியா? அப்படியே ஆகட்டும் குறமாதே. பெண்களுக்கு இடது புறம் துடித்தால் அம்மே பெண்களுக்கு வலது புஜம் துடித்தால் என்ன பலன் தெரியுமா? பெண்களுக்கு வலது புஜம் துடித்தால் அதற்குரிய பலன் என்னமா சொல்லுங்க. உனக்கு அரசு கட்டி ஆள உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பானடி. அரசு கட்டி ஆள இந்த அரண்மனை ஆள இந்த அஸ்தினாபுரம் மாநகரை ஆள எனக்கு ஒரு செல்வம் குழந்தை பிறக்குமா? நான் அதை நினைச்சவே பார்க்கலையே. ஏம்மா என்ன சொல்றேன்னா, நான்லாம் காடு வாங்குது ஊடு போங்குது. இப்படி நான் வயசாகி போயிட்டேன். இதுக்கு மேல எனக்கு புள்ள பறக்காதுன்றியா? ஆமா ஆமா. உனக்கு ஓரவத்தி மொத்தம் 99 பேர் இருக்கிறாங்க. 99 பேர் இருக்காங்க. உனக்கு இன்னைக்கு வயசு 100 இருந்தா உன் கடைசி ஓரவத்திக்கு என்னவா இருக்கும்? 25 தான் இருக்கும். ஆமா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவளுடைய வயிற்றுல கூட ஒரு பிள்ளை பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா. அப்படியம்மா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷமா. ஆமா. அப்படி இருந்தாலும் காலை இருக்கு. காளையருக்கு இடது துடித்தால் அது கூட பலன் என்னமா? நல்லா கேட்டுக்குங்க. காளையர் என்றால் நான் தான் அப்படின்னு
16 வயசுல இருந்து இந்த 23 24 வயசு வரைக்கும் அப்படி சிம்பு கட்டிட்டு திரிவாங்க. நான் தான் மகாராஜா, நான் தான் இந்த ஊருக்கு தர்மகர்த்தா, டேய் நான் இப்படிடா, டேய் நான் அப்படிடா. இப்ப கூட இந்த வயசுல கூட ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இப்படிலாம் இருக்கிறானுங்க பாரு, இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்படி நான்ற மதம் எடுத்து போயிருக்கிறவனுங்க எப்படி தெரியுமா? எப்படிமா? அடியே காலையில் செய்கிற போதமோ துடித்தலோ அடியாமே, அடி துடித்தலோ அடியாமே. தெரியலானோ அவன் இந்த காசினிலே வாழாம கைலாயத்தான் தான் போய் சேருவான். அம்மம்மா நீங்க என்ன சொல்கிறீர்கள்? உன் பொருத்தம் செத்து பாப்பாரா, நீங்க வரட்டு முண்டையா போறீங்க. ஐயோ ஆண்டவா, பரமேசு எங்கடி போயிருந்த? பரமேசு நம்ம புரிச்ச மாதிரிலாம் சாவ போறாங்களடி. ஐயோ அக்கா, எனக்கு சப்பாத்தி இந்த சதிகார சிமையில எனக்கு சரஞ்சரம்ம பிஞ்சறங்க. இந்த சரிகாரம் கூட இன்னைக்கு நான் சரியா பிறந்திருந்தா எனக்கு சந்தனக்கு இன்னும் வரும், எனக்கு சகலமும் பங்கு வரும்.